பிரியமானவர்களே, இன்றைக்கு நாட்களில் பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள குறித்து அதிக கவலை. அப்படிதானங்க. வெளியில் போகிறாங்க, பிள்ளைங்க வீட்டில் வீட்டுக்காரர் எல்லாரும் போகிறாங்க, வர்றாங்க. எ எப்போ அவங்களோட பாதுகாப்பை குறித்து நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா டிவியை திறந்து நியூஸை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நெகட்டிவாக இருக்குது. இங்கே போனாங்க, இது ஆக்சிடென்ட், அது ஆக்சிடென்ட் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, வியாதிகள் இப்படிலாம் பயங்கர கொடூரமாக தான் இந்த உலகம் இருக்குது. அப்படித்தானங்க. ஆனால் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானில் அவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தில் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 11:18 அவர் சொல்கிறாரு, பூமிக்கு மேலே இந்த வானம் எவ்வளவு நாள் இருக்குமோ அந்த நாள் வரைக்கும் ஒரு சந்ததி இருக்குங்கிறாருங்க. அப்போ இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீடித்த ஆயுசு நாட்களை வந்து அவர் கொடுக்குறாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி வந்து தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, அது அந்த தொடங்கின நாள் முதல் இந்த வானமும் தொடங்கின நாள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. அப்படி தானுங்க. இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. பார்த்தீங்களா? இதே போல் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்து இருக்காது. அது எப்படி ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்குதோ அதே போல் உங்கள் பிள்ளைகளோட ஆயுஸ் நாட்கள், உங்களுடைய ஆயுஸ் நாட்கள் ஸ்டெபிலிட்டியாக நீடித்து நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறாருங்க. இது எப்போ நமக்கு கிடைக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறி வாழும்போது, அவரோட நல்ல ஒரு உறவில் இருக்கும்போது அந்த நீடித்த வாழ்வை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.